திருச்சிற்றம்பலம். வைதீக சைவம். பஞ்சாக்ஷரபுரம் ஸ்ரீ வாலயானந்த சுவாமிகள் அருளியது. வைதிக சைவம் என்ற பெயரால் பெறப்படும் பொருள் வேத சம்பந்தமான சிவாகமம் என்பதாம். வைதிகம் என்றால் வேத சம்பந்தம் உள்ளது என்று பொருள். சைவம் சிவாகமம். எனவே வேத நூலையும் சிவாகம நூலையும் முக்கிய பிரமாணமாக கொண்ட ஒரு சிறந்த சமயத்துக்கு வைதிக சைவம் என்ற பெயர் பொருந்துகின்றது. ஆன்மாக்கள் எண்ணில்லாதனவாய் அனாதியாய் பலதிறப்பட்ட பந்தித்த பாசத்தடை உடையவைகளாய் இருத்தலின் அவைகளுக்கு முதல்வன் அப்பாசத்தடையால் நேர்ந்த அறியாமையை போக்கி அறிவினை விளக்குகின்ற போது ஆன்மாக்களுக்கெல்லாம் அறிவு ஒரு தன்மையாக விளங்குவதில்லை. சூரியன் நடுநின்று ஒரே தன்மையாக பூத இருளை போக்கி கண்ணொளியை விளக்கினாலும் கண்களெல்லாம் ஒரே தன்மையாக விளங்கப் பெறாது தத்தம் தூய்மைக்கு ஏற்றபடி விளங்கப் பெறுவது கண்கூடு. இவ்வாறு தம்மை பந்தித்த பாசசக்தி பேதத்தால் பலதிறப்பட்ட அறிவு விளங்கப் பெற்ற ஆன்மாக்கள் ஓதி உணர்ந்து ஒழுகத்தக்க நூல்களும் பலதிறப்படும் அல்லவா? அவைகளை அருளிச் செய்த முதல்வன் ஆன்மாக்களை 2 பெரும் பகுதிகளாக வகைப்படுத்தி அவைகளுக்கு பொதுவாக ஒரு வகை நூல்களையும் சிறப்பாக ஒரு வகை நூல்களையும் அருளிச் செய்தார். பொது நூல் வேதம் என பெயர் பெறும், சிறப்பு நூல் சிவாகமம் என பெயர் பெறும். சிவாகமத்துக்கு சைவம் என்ற பெயரும் உண்டு. இந்த கட்டுரை 1927 சமய ஞானம் என்ற பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. திருச்சிற்றம்பலம்.